அவர் மிரட்டினாலும் உருட்டினாலும் எது பண்ணாலும் அதுக்கெல்லாம் அடிப்படையாமல் அந்த பக்கம் திருச்சின்னா அது கேஎன் நேரு தான். அன்பில் பொய்யாமொழி ஃபேமிலிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தர்மலிங்கம் அவருக்கு அப்பாவுக்கு அப்புறம் வாழையடி வாழியாக வந்து அந்த ஃபேமிலியே ஓரம் கட்டிட்டு கேஎன் நேரு வர்றாருன்னா அழகிரி அண்ணனுடைய கை ஓங்கியிருக்கிற காலத்தில் கூட மிரட்டப்படுவார், உருட்டப்படுவார். எப்படி இருந்தாலும் தளபதி ஸ்டாலினுக்கு விட்டு நவரவே இல்லை. இங்கே எப்படி யாரும் மாதம் 1 மணி வந்து நீ அடுத்த ஆட்சி வந்தாலும் இதே இடத்துல தான் உட்காந்துக்கு போகிறேன், நான் திரும்ப எங்கே போகணுன்னு எனக்கே தெரியாது, போடுறா கையெழுத்து. முதல்வர் கட்சி முதல்வரால் வாயை திறக்க முடியல. இந்த கேள்வி கேட்டவொன்னே இன்னும் ஃபைலில் கையெழுத்து போட மாட்டேன்ற அண்ணாமலை எல்லாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, ஆனால் நேரு பற்றி கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. அவருடைய வார் ரூமோ இல்லை அண்ணாமலையோட ஃபைல்ஸ்லையோ நேரு ரேடார்லேயே இல்லை. அதுவும் முக்கியமாக அவர் வந்து இவரோட ஆள் கிடையாது, யாரோட ஆள் கிடையாது, சபரீசனுடைய ஆள் கிடையாது. அவர் அப்படி யாருன்னு என்ன சிபிஐயால் முடியல, ஸ்டேட் போலீஸால் முடியல, சிறப்பு இங்கே சிபிசிஐடியால் முடியலன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் டைம் மாட்டேன்ற இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸு, இனிமேல் அவன் பண்ண மாட்டான். இல்லை பண்ணியிருந்தால் மாட்டியிருப்பான். நேரம் யாரும் அந்த குடும்பத்தை ஒரு கணவன் பாதிக்கப்பட்டிருப்பான், மனைவியை நிர்பந்தமாக இவர் வலுக்கட்டாயமாக அடைஞ்சிருப்பார். கட்சிக்கு பணம் இல்லை, கட்சியே அவர் தான் நடத்துறாரு. திமுக வந்து அம்மா மாதிரிலாம் கிடையாது. திமுக ஒன்ஸ் பார்ட்டி பண்ணிட்டு உள்ளே போயிடுச்சுன்னா திரும்பி வராது. எந்த பண்ணாலும் திரும்பி உள்ளே போயிடுதில்ல. தளபதி ஸ்டாலின்கிட்ட நம்ம சபரீசன்கிட்ட போயிடுதில்ல, தவிர திரும்பி ₹1 எலெக்ஷன் திரும்பி வராது. அதை அந்த மந்திரி தான் பார்த்துக்கணும். கேஎன் நேரு இந்த பக்கம் ஏவாவேலு, அந்த பக்கம் செந்தில் பாலாஜி. அதாவது ஒரு விஷயம் நம்ம இந்த எலெக்ஷனை சொல்லணும் என்னன்னா, எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 4 வருஷம் கழிச்சு 5வது வருஷத்தில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து நிறைய வந்துடும். தளபதி ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி வரலன்றது பெரிய திமுக வரலாற்றை திரும்ப படைத்திருக்காருன்னா தளபதிக்கு இது வரைக்கும் எதிர் வாக்குகளே இல்லைன்னு சொல்ல வரேன் நான். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன் சார். இப்போது இந்த தமிழக அரசியல் களத்தில் குறிப்பாக திமுகவில் ஒரு 4 அமைச்சர்கள் ரொம்ப முக்கியமான அமைச்சர்கள். அதில் ஒருத்தவர் வந்து கேஎன் நேரு அவர்கள். உங்களுக்கும் கேஎன் நேரு அவர்களுக்கும் உண்டான நட்பு எப்படி சார்? அவர் 1989 திமுக ஆட்சி இருக்கும்போது அண்ணன் ஆற்காடு வீராசாமி பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார், சிறிது காலம் இருந்தார். அதுக்கப்புறம் அண்ணன் கேஎன் நேருக்கிட்ட அந்த இலாக்கா வந்தது. அப்போ செய்தித்துறை இதெல்லாம் இருந்தது. அப்போது அந்த இவர் இருந்தார் நெப்போலியன், அப்புறம் நடிகர் நெப்போலியன், அப்புறம் தயாலம்மாவுடைய தம்பி ஒருத்தர் அந்த வீட்டிலேயே இருப்போம் அடிக்கடி. நேரு அண்ணன்கிட்ட நேரு அண்ணன் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இயல்பாக இருப்பார், ரொம்ப சாதாரணமாக இருப்பார். அப்போ வெரி ஜூனியர் மினிஸ்டர் அவர். 1989 வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஜூனியர் மினிஸ்டர். செய்தித்துறைக்கும் அப்புறம் பாரதி ராஜா கிட்ட நெருக்கம் இருந்தது. அப்போது அவர் மூலிமா தான் நெப்போலியனை வந்து திரைத்துறைக்கு சும்மாவே தத்தி மாதிரி உட்காந்துக்கிறான் வீட்டு வாசல்லே, அவனுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அண்ணன் கேஎன் நேரோட பரிந்துரையில் தான் பாரதி ராஜா பாடுதா. அதெல்லாம் இப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அவருக்கும் உண்டான அந்த நட்பு ஸ்டார்ட் ஆனது எந்த? என் கூட புல்லட்லாம் வருவார். அவர் புல்லட்டு பிரியர். நான் அப்போல்லாம் புல்லட் வச்சுருந்தேன், என் கூட ரவுண்ட் அடிப்பார். நான் இந்த எனக்கு முதல்ல ஆவினில் பால் பூத் போட்டு கொடுத்ததே அவர் தான், பட் ரோடில். யார்? கேஎன் நேரு. அப்போ சைதை கிட்டு அவர் மச்சானை கேட்டார், ஒரே ஒரு இதாக இருந்தது. அப்போ அவர் எனக்கு தான் போட்டு கொடுத்தாரு. யார்? கேஎன் நேரு. இந்த அளவுக்கு அவர் கட்சியில் ஒரு செல்வாக்காக மாறினதுக்கு உண்டான உண்மையான விசுவாசி தளபதி ஸ்டாலினோட உண்மையான விசுவாசி. அப்போ வந்து அழகிரி கை வாங்கியிருக்கோம், கலைஞர் கை வாங்கியிருக்கோம். யார் கை வாங்கினா கூட இங்கே எப்படி மா சுப்பிரமணியம் வந்து இருக்கிறாரோ அது மாதிரி அந்த தென்மண்டலத்தில் அழகிரி அண்ணன் கை தான் வாங்கும். அவர் மிரட்டினாலும் உருட்டினாலும் எது பண்ணாலும் அதுக்கெல்லாம் அடிப்படையாமல் அந்த பக்கம் திருச்சின்னா அது கேஎன் நேரு தான். அதாவது அன்பில் பொய்யாமொழி ஃபேமிலிக்கு அப்புறம் தர்மலிங்கம் அவருக்கு அப்பாவுக்கு அப்புறம் வாழையடி வாழியாக வந்து அந்த ஃபேமிலியே ஓரம் கட்டிட்டு கேஎன் நேரு வர்றாருன்னா இப்போ தான் மகேஷ் பொய்யாமொழி வந்திருக்காரு. அதெல்லாம் ஓரம் கட்டி கேஎன் நேரு உள்ளே கொண்டாடுறாருன்னா அவர் மைனாரிட்டி குடும்பத்தை சேர்ந்தவர், ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர், பெரிய
ஜாதி பலம் மிக்க தலைவர் கிடையாது, சமுதாய மிக்க தலைவர் கிடையாது அவர். அதே மீறி வந்தார்னா அவர் தளபதி ஸ்டாலின் மீது உண்மையான பற்று கொண்டவர். எந்த அளவுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? அது நிறைய உதாரணம் இருக்குது அவர்கிட்ட. அப்போல்லாம் தளபதிக்கு இவர் அழகிரி அண்ணனுடைய கை ஓங்கியிருக்கிற காலத்தில் கூட மிரட்டப்படுவார், உருட்டப்படுவார். எப்படி இருந்தாலும் தளபதி ஸ்டாலினுக்கு அவர் விட்டு நவரவே இல்லை. இங்கே எப்படி அண்ணன் மா சுப்பிரமணியம் வந்து தளபதி ஸ்டாலின்கிட்ட பதவி இருந்தாலும் இல்லைனாலும் எப்படி அவரோட இருக்கிறாரோ அதே மாதிரி அந்த சைடில் அவர் இருந்தார். அவங்களாம் அண்ணன் ஸ்டாலினோட ஃபாலோவர்ஸ். பெரிய படிப்பறிவுலாம் கிடையாது அவருக்கு, பெரிய கல்வி அறிவுலாம் கிடையாது யாருக்கு. ஆனால் இப்போ படிப்பறிவு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த திமுகவினுடைய அந்த பண பலத்தை பெரிய அளவுக்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி வந்திருக்காரு அப்படின்னா அது எப்படி சார்? அதுதாங்க அந்த இது இருக்கார்ல அவர். இதுக்கு முன்னாடி நேரு அண்ணனுக்கு வலதுகாரமாக இருந்தது ராமஜெயம் தான். இது எல்லாத்தையும் அவர் தான் பார்ப்பார். கட்சி உட்கட்சி விவகாரம், ஃபைனான்ஸ் டீலிங் எல்லாமே. எப்படி சிவி சண்முகத்துக்கு அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன், சிவி ராதாகிருஷ்ணன் நியூஜேயோட சிஇஓ பார்க்குறாரோ அதே மாதிரி வேலுமணிக்கு எல்லாமே அன்பு தான். எங்கள் கோயம்புத்தூர் அவங்க அண்ணன் அன்பு தான். அது மாதிரி இவருக்கு எல்லாமே ராமஜெயன் வந்து. ராமஜெயனுடைய இழப்பு வந்து நேரு அண்ணனை வந்து நிலைகொலையே செய்தது. ஒரு குடும்பத்தில் சொந்த ரத்தத்தின் ரத்தமான அவனை தம்பியே இழந்திருக்காரு, உடன்பிறப்பே இழந்திருக்காருன்றது அம்மா ஒரு மாறாப்பற்று உள்ளவர் யார். ஆமாம், அதனால தான் இப்போ ரீசெண்டாக அந்த உதயநிதி இவர் இருக்கார்ல, உதயச்சந்திரன் ஐஏஎஸ் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். இதுக்கு முன்னாடி முருகானந்தத்துக்கு முன்னாடி உதயச்சந்திரன் வந்து ஆட்டோவை அசைக்கவும் முடியாது, ஒரு பயங்கர சக்தி மாதிரி இருப்பார் அவர். அவர் நினச்சாலும் போடுவார். அவர் நினச்ச பயில வந்து தளபதி ஸ்டாலினை உட்கார வச்சுட்டு கேட்டார், டேய் நீ போன ஆட்சியில் நல்ல பதவியில் தானே இருந்த, நான் போன ஆட்சியில் எங்கே இருந்து தெரியுமான்னு கேட்டார். யார்? நேரு. ஜெயிலில் இருந்தேன், கடலூர் ஜெயிலில். நீ அடுத்த ஆட்சி வந்தாலும் இதே இடத்துல தான் உட்காந்து போகிறேன், நான் திரும்ப எங்கே போகணும் எனக்கே தெரியாது, போடுறா கையேற்றினார். முதல்வர் கட்சியின் முதல்வரால் வாயை திறக்க முடியல. இந்த கேள்வி கேட்டவொன்னே இன்னும் ஃபைலில் கையெழுத்து போட மாட்டேன்ற, உன்னை மாற்றி ஆகணும்னு முதல்ல நேரு சண்டை போட்டு தான் அந்த சீட்லேருந்து எடுத்து வெளில போட்டு நிதித்துறை செயலராக போட்டு அவரோட பரிந்துரை தான் முருகானந்த் தாங்க போட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ சொல்ல வர அந்த அளவுக்கு மாற்றி ஆகணும்னு நேரு அடமுடிச்சாருன்னா முதலமைச்சரால் கூட அதை தடுக்க முடியல. அவர் வந்து அடிக்கடி சொல்ல உக்காலி தொலைச்சிருவான்னு நேரு அப்பயே அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆகிடுறார். கேப்டன் நாகராஜன் சொல்லி நம்ம இந்த டிஃபென்ஸ் காலனியில் இருக்கார். அப்போ அவர் தான் மேனேஜிங் டைரக்டர் ஆகின்னு. அவர் யாருன்னா போய் டைரெக்டாக அமைச்சரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் காலையிலே 8 மணிக்கே வந்து உட்காந்துருவார். எங்கள் அமைச்சர் வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யார் இந்த இங்கே பக்கத்தில் இருக்கார் கேப்டன் நாகராஜன் ஐஏஎஸ். அந்த மாதிரி ஒரு டெரர்கிட்டே அவர் மிரட்டி வேலை வாங்கி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இன்றைக்கி இருக்கிறாருன்னா, அதை விட முக்கியமான விஷயம் நான் ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குறேன். அவர் சபரிமலைக்கு படிக்கட்டு ஏறி வருவார். தீவிர தீக்காலாம் கிடையாது அவர். கடவுள் நம்பிக்கை உள்ளவர். ஐயப்பன் தான் அவர் இந்த அளவுக்கு எவ்வளோ சோதனைகள் வந்தால் கூட அவரை காப்பாற்றி விடுறது. அண்ணாமலை எல்லாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, ஆனால் நேரை பற்றி கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. அவரோட வார் ரூமோ இல்லை அண்ணாமலையோட ஃபைல்ஸ்லையோ நேரு ரேடார்லேயே இல்லை. சரி, இப்போ சார் இந்த அளவுக்கு ஒரு விசுவாசி எல்லாமே இருக்காருல்ல, அவரோட பிஸ்னஸ் ரிலேட்டபிளான விஷயங்கள் தான் அவரை பொருளாதார ரீதியாக இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சா? அதுதாங்க அவங்க தம்பிங்க ரவிச்சந்திரன் ஒருத்தருக்காப்புல, இப்போ ராமஜெயம் இறந்துட்டாப்புல, இந்த ட்ரூ வேல்யூ அப்படி இந்த நிறைய டிவிஹெச் இதெல்லாம் வந்து அவரோட வருமானம் வருதில்லை. இந்த வருமானத்துலலாம் வந்து தளபதியோட கணக்கில் அது எல்லாமே இருக்குது. அவரோட கணக்கு உங்கள் கணக்கு எல்லாமே ஒன்றா தான் இருக்குது, கணக்கு வழக்கெல்லாம். சார், இப்போ அந்த சம்பவத்துக்கு என்ன சார் காரணம்? அதுவும் முக்கியமாக அவர் வந்து இவரோட ஆள் கிடையாது, யாரோட ஆள் கிடையாது, சபரீசனுடைய ஆள் கிடையாது. அவர் தளபதிகிட்ட ராஜா சங்கர்னு இருக்கார், தளபதியோட நண்பர். என்ன சொல்ல போனால் தளபதியோட பிஸ்னஸ் பார்ட்னர் கூட ஸ்டாலினோட, அவரோட ஆள். அவர் இந்த குடும்பத்துக்கு சப்போர்ட்டில் இருக்கிற ஆள் கிடையாது. உதயநிதி அண்ணன் சப்போர்ட்லேயும் இல்லை. உதயநிதி வந்து இப்போ பொய்யாமொழியோட மகேஷ் பொய்யாமொழி சப்போர்ட்டில் இருக்கார். அவங்க 2 பேரும் க்ளோஸ். அதே மீறி இருக்காருன்னா அது ராஜா சங்கர், தளபதி நேரு, நேரு, மா சுப்பிரமணியம், 2 பேர் டைரெக்டாக தளபதியோட நெருக்கமாக இருக்கலாம். அதில் நேரு வந்து நேரடி. இப்போது அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? ராமஜெயம் சம்பவத்துக்கு என்ன காரணம்? சரி, அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்னா அவருடைய தனிநபர் ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆள். யார்? ராமஜெயம். அதில் யாரோ ஒரு ஃபேமிலி பாதிக்கப்பட்டு அந்த ஃபேமிலியால் முதல் டைம் அஃபெண்டர் யாராக இருப்பான்ல அவனை ட்ரேஸே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த அஃபெண்டர் இதுக்கே வரமாட்டான். அவன் அப்படி யாருன்னு என்ன சிபிஐயால் முடியல, ஸ்டேட் போலீஸால் முடியல, சிறப்பு இங்கே சிபிசிஐடியால் முடியலன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் டைம் அட்டெண்டர், இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் அஃபென்ஸு, இனிமேல் அவன் பண்ண மாட்டான். இல்லை பண்ணியிருந்தால் மாட்டியிருப்பான் நேரம். அப்படி யாரோ ஒருத்தர் வந்து திட்டமிட்டு தான் இதை பண்ணியிருக்கணுன்றது. அதுவும் பழைய இருக்க முடியாது, சின்ன பசங்களை வச்சு யாருன்னா பண்ணியிருப்பான். அதாவது இது எப்படி அதனுடைய மோட்டிவ் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, இவர் வந்து உமனேஸ்வர் யார்? ராமஜெயம். யாரோ அந்த குடும்பத்தை ஒரு கணவன் பாதிக்கப்பட்டிருப்பான், மனைவியை
நிர்பந்தமாக ஒரு வலுக்கட்டாயமாக அடைஞ்சிருப்பார். இப்படி தான் அதனால தான் அது வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். ஒரு ஆண் உறுப்பு அறுத்து வாயில் வச்சுட்டு போகிறான்னா என்ன அர்த்தம்? அப்போ அதனுடைய மோட்டிவ் அப்படி தான் இருக்குமே தவிர இது அரசியல் உள்நோக்கமோ அரசியல் காலமோ கிடையாது. அந்த 2006 to 2011 காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையாருக்கும் ராமஜெயத்துக்கும் ஒரு முரண் ஏற்பட்டுதா மாநாடு போடும்போது இந்த மாதிரியான விஷயங்களின் போது? அப்படிலாம் அம்மா வந்து ரொம்ப அல்பமாலாம் நடந்துக்க மாட்டாங்க. எனக்கு டி நகர் அன்பழகனுக்கும் அன்பழகனுக்கும் அம்மாவுக்கு தான் சொன்னாங்க, அடுத்த முறை சட்டமன்றத்திலே நீ வரக்கூடாதுன்னாங்க. அது ஒரு ஏடகுடமாக பேசுறது, அம்மா கிட்ட கேள்வி கேட்கறது, ஒரு தரமில்லாத தரம் தாழ்ந்து பேசுறது. அதே மாதிரி பொன்முடி இவங்களாம் படித்தவங்க துணை பேராசிரியர் தான். அவர் பேராசிரியர் படித்த மாதிரியே பேச மாட்டாங்க. சட்டசபை மாண்புக்கு கேடு விளைவிக்கிற மாதிரியே பேசுவாங்க அவங்களாம். அதனால் அம்மா வந்து நீங்களாம் ஜெயிக்கவே கூடாதுன்றல இருந்தாங்க. ஆனால் நான் சிவி சண்முக அண்ணன் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆனதுனால அவர் இங்கே இடம் மாற்றி போய் திருக்கோயிலில் ஜெயிச்சார். அம்மா 2 பேர் தான் சொன்னாங்க ஜெயிச்சு மீண்டும் வரக்கூடாது சட்டமன்றத்துக்குள்ள. ஒன்று அன்பழகன், இன்னொன்று பொன்முடி. நேரு அப்புறம் ஜெகத் ரட்சகன் இவங்கெல்லாம் வந்து அம்மா கிட்ட கொஞ்சம் மைல்டாகவே இருப்பாங்க. பெரிய லெவலில் அம்மாவை எதிர்த்து அரசியல், அவங்க கட்சியை வழக்கத்துக்கு அரசியல் பண்ணுவாங்க தவிர அம்மாவுக்கு ஆன்டி அரசியல்னால் ஜெகத் ரட்சகன் பண்ணவும் மாட்டார் ஏடிஎம்கேக்கு எதிராக. அதே மாதிரி இவரும் பண்ண மாட்டார் யாருக்கு நேரம். அதனால் இதெல்லாம் அம்மாவுக்கு ஒரு அந்த மாற்றான் தொட்டத்து மல்லிகையும் மணக்கும்னு நினைப்பாங்க இல்லையா, அதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிறவங்க இவங்களாம். பட் இன்னைக்கு அவர் எந்த நிலமையில் இருக்கார் கட்சியில்? எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது? மைனாரிட்டி சமுதாயத்தில் இருந்த நேரு அண்ணன் வந்து இன்னைக்கு முதன்மை செயலாளர் அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அவருடைய உழைப்பு, கடினமான உழைப்பு. தளபதினா தளபதி தான். எப்படி இங்கே மா சுப்பிரமணியன் 2 பேர் தான் அவருக்கு, ஒன்று மா சுப்பிரமணி, இன்னொன்று கேஎன்ஆர். 2 பேரும் 2 கண்கள். சேகர் பாபு இருக்காரு, அதெல்லாம் அவர் நெற்றி கண்ணா? அதெல்லாம் நெற்றி கண்ணெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எப்போ வேணாலும் 3வது கண் எப்போ வேணாலும் வரும் போவோம். இவங்கள மாதிரிலாம் ஒரு விசுவாசியை பார்க்க முடியாது. அதாவது பதவி இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்சு மா சுப்பிரமணியன் வந்து நான் வந்து 1980 நினைவு சருக்கு இருந்தால் 83ல் நான் மா சுப்பிரமணியம். அப்போ வந்து இவங்கெல்லாம் கிடையாது, கிட்டு ஆர்எஸ் இதெல்லாம் கிடையாது. புருஷோத்தமன் இந்த சைதாப்பேட்டை எம்எல்ஏ 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சவர். 3வது முறை தான் தோத்துட்டார். 2 முறை அவர் தான் முன்னோடி. ஆர்டிசி இவர் கூட கிடையாது. ஆர்டி சீதாபதினு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் தமிழ் சென்னைக்கே திமுகவில். அவர்கிட்ட இவர் வேலை பார்த்தவர் யார்? டிஆர் பாலு. கிட்டு ஆர்எஸ் இதெல்லாம் வந்து லைம்லைட்டில் இல்லாத காலத்தில் நாங்கள் எல்லாம் இருந்திருக்கோம். அப்போ மா சுப்பிரமணியன் வந்து சாதாரண வெஸ்பா ஸ்கூட்டரில் தான் வருவார். அவரும் பால் கடை நடத்திருந்தார், நாங்களும் பால் கடை சேதாப்பட்டில் நடத்திருந்தோம். அதனால் அன்றைக்கி எப்படி இருந்தாரோ மா சுப்பிரமணியன் அன்றைக்கும் இப்படி தான் இருக்காரு, இன்றைக்கும் அப்படி தான். அந்த பழக்க வழக்கங்கள் எதிர்கட்சி மாற்றாங்கட்சிலாம் பார்க்கறது இல்லை. ரொம்ப நல்ல மனுஷன். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் யார் அந்த சாருன்னு சொல்லி மா சுப்பிரமணியத்து மேலே இவங்க எல்லாம் சேரவாரி தூத்தும்போது நான் ஒரு ஆள் தான் சொன்னேன் அவர்கிட்ட. நான் அதிமுக இது வந்து அதிமுக இருந்தவர், நான் அவர் மேலே அவருக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. இப்போ கூட சும்மா எலெக்ஷனுக்கோசம் பேசினார் எடப்பாடி. பக்கா ஜென்டில்மேன். பல விஷயங்கள் நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.